பிஸ்னஸ் அப்படின்போது நிறைய ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, தடுமாற்றத்தில் இருக்காங்க. நிறைய கஸ்டமர்ஸ் என்ன கால் பண்ணி கேட்கறது, நேர்ல வரும்போது கேட்கறது, "என்னங்க ரிஷபராசி சூப்பர், சூப்பர் நீங்க. இப்போதாங்க எல்லாமே பிரச்சனையா இருக்குன்னு." ஆனா உள்ள போய் பேசி பார்த்தீங்க அப்படின்னா, நீண்ட நாள் செய்ய முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க தான் அத விட்டுட்டு புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப புதுசு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனாலும் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப எச்சரிக்கையோட ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு புது ஃப்ரேமிங் அப்படின்னு வரும்போது ட்ரெய்னிங் அங்க வேணும் அப்படின்றது. ஏன்னா இது ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடக்கூடிய வருஷம். ஆனா இந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வரும்போது டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு ஆர்டர் வந்ததா ரைட்டுப்பா, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. இப்போ ஒரு சோஷியல் மீடியாலே இருக்காங்கன்னா, ஃபண்டாஸ்டிக்கா போகுது, லைக் சூப்பரா போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்குண்டான செட்டப் எல்லாம் பண்ணி அதுக்குள்ள மாட்டிக்க கூடாது. ஸோ அனலைசேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்லயோ ராகு இருக்குன்றத ஞாபகம் வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணணும்.